ஸோ நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் காலைல 5 மணி ஆகுது. 5 மணி ஆகுது. ஸோ இந்த 5 மணிக்கு வந்து நம்ம எதுக்கு அதுவும் S1 கம்பார்ட்மெண்ட் கிட்ட இருக்கோம்னா, இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போக போகிறோம். ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு இந்த ஒரு ட்ரெயின் சென்னையிலேருந்து வெறும் 910 ரூபா இருந்தால் போதும் உங்களை வந்து ஜம்முவில் இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து ஸ்ரீநகர் போகிறதுக்கு தனியாக கேப் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே அடுத்தடுத்த vlogல உங்களுக்கு அப்படியே வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 நாள் இந்த ஒரு ட்ரெயினில் நானும் கரண்ட்டுக்கா பாருங்க. ஸோ நானும் கரணும் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 நாள் போக போகிறோம். என்ன சாப்பிட போகிறோம் எதுவும் இல்லை. ஏன்னா வந்து இது ஒரு பிளான் ட்ரிப்லாம் கிடையாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிளான் போட்டு தக்கலில் டிக்கெட் போட்டு போகிறது தான். ஆனால் நீங்கள் தக்கல் இல்லாமல் நார்மலாக போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு 910 ரூபாய்க்கு நீங்கள் இங்கே வந்து ஜம்முவே போயிடலாம். கிட்டத்தட்ட 2800 கிலோமீட்டரு. பார்க்கலாம் எப்படி போகிறோன்னு. ஒரு சர்ப்ரைஸான ட்ரிப் தான். ஏன்னா என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது, அங்கே எப்படி நாங்கள் ரூம் எடுக்க போகிறோம், அங்கே போய் என்னென்ன பார்க்க போகிறோம், எந்த ஒரு பிளானுமே போடாமல் போகிறோம். ஒரு பிளான், ஒரு சர்ப்ரைஸ் பிளானாக எங்களுக்கே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்டே டியூனாக இருங்க. இந்த எபிசோட் மோஸ்ட்லி இங்கேருந்து நான் ஜம்மு வரையும் எப்படி நான் வந்து இந்த ட்ரெயின்லேயே போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த மகா கும்ப மேளா நடந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து நிறையா கூட்டம்லாம் ஏறிட்டு இருக்கு ட்ரெயினில். ஸோ அதெல்லாம் தாண்டி கூட்டம் ஏறுறாங்களா இல்லையா, 2 நாள் எப்படி சாப்பிட போகிறேன், 2 நாள் எப்படி குளிக்கிறது, ரெஸ்ட் ரூம் எப்படி போய், அது எதுவுமே ஐடியா இல்லாமல் ஒரு ஸ்லீப்பர் கோச்சில் எப்படி கிட்டத்தட்ட இந்தியாவே கவர் பண்ணுறது தான் இந்த vlog-ஆ இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஸோ கரெக்டாக இப்போ மணி வந்து எத்தனை மணி? 10:25. பலாஷ் அதில் இருக்கும். நார்த் இந்தியாவுக்குள்ளே இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் நார்த் இந்தியாவுக்குள்ளே உள்ளே வந்தோம். ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கடையில் வந்து வாங்கியிருக்கோம். அண்டா பிரியாணி, அதான் முட்டை பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து ஆம்லேட்டு, ப்ரெட்டு. ஸோ இது எல்லாமே வாங்கிடுவோம். இப்போ வரையும் ட்ரெயினில் எந்த பிரச்சனையும் இல்லை. செம்மையாக தூங்கணும், நல்லா தூங்கணும். தூங்கிட்டு இப்போ ஈவினிங் தான் எந்திரிச்சதும் இப்போ ஃபஸ்ட்டு தான் சரி அதனால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருக்கோம். அடுத்து எப்போ நல்ல சாப்பாடு கிடைக்கணும் சத்தியமாக எப்போ தெரியல. ஃபஸ்ட்டு அண்டா பிரியாணி, அதுனா முட்டை பிரியாணி தான். ஸோ 2 முட்டை அதோட சேர்த்து 70 ருபீஸு. டேஸ்ட்டு எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா, அப்படிதான் இருக்குது. வெறும் அரிசி வந்து சும்மா அப்படியே சுடுதண்ணில் போட்டு அப்படியே எடுத்துருப்பாங்க. அரை வேக்காடா இருக்கா, அதோட ரொம்பவே கம்மி வேக்காடா இருக்கு. ஒரு 10 நிமிட்ஸ் ஒரு 5 நிமிட்ஸ் வந்துருந்தா போதும், அந்த மாதிரி தான் இருக்கு. வரப்பு உப்பும் அதிகமா இருக்கு, எல்லாமே அதிகமா இருக்கு. அப்புறம் அந்த இது வந்து 40 ருபீஸ் தான். இது வந்து பிரெட்டு சூடாக செம்ம சூடாக இருக்கு. ஆம்லேட்டு அண்ட் வந்து ஆனியன் இது மாதிரி. மட்டும் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் இதை வாங்கியிருக்கணும். சூப்பராக இருக்குது, நல்ல காம்போ. பிரெட் ஆம்லேட் மாதிரி தான் இருக்குது. வந்து பிரெட் ஆம்லேட் மைனீஸ் அதெல்லாம் இருக்கும்ல, க்ரீன் சட்னிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இல்லாமல் வெறும் ராவான பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டா போதும். அப்படி இருக்கு. ஸோ காலைல கரெக்டாக 2 மணி இன்னைக்கு ட்ரெயின் ஆரம்பிச்சு 2வது நாள். ஸோ நாக்பூருக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிட்ஸ் வந்து ட்ரெயின் லேட்டு. ஸோ டீ வாங்கியிருக்கேன், பட் க்ரீம் மில்க் மாதிரி இருக்குது. லைக் டீ டேஸ்ட்டே சுத்தமாக இல்லை. அந்த டீயோட டேஸ்ட் ஒரு 2% வருமானு கேட்டிங்கன்னா அது கூட இல்லை. பட் குடிக்க நல்லா இருக்குது. வேறு ஏதோ ஒரு க்ரீம் மில்க் குடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே க்ரீம் மில்க் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து Day 2 குவாலியர் ஸ்டேஷனில் ஃபுல்லாக ஏறிட்டான். இல்லை காட்டுற பாருங்களேன், இந்த கூட்டம் ஃபுல்லாக தெரியுதா, இந்த கூட்டம். அதுக்கப்புறம் இந்த சைடு இதுக்குள்ளே சரியான கூட்டம் ஏறிட்டாங்க. ஸோ ரிசர்வேஷனே இப்போ அன்ரிசர்வ் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஈவினிங் 6-7 மணிக்கு ஆக்ரா போகணும்னு சொல்லியிருக்காங்க. நைட் எப்படி டெல்லி போயிடும். டெல்லி போயிடுச்சுன்னா அங்கேருந்து 8 ஹவர்ஸ் தான் ஜம்முலேருந்து எப்படி ஸ்ரீநகர் போக போகிறேன்னே தெரில. ஸோ இப்போ வரையும் நம்ம சீட்டுக்கு பஞ்சாயத்து வரல. பட் வந்து இந்த பக்கத்துலலாம் இங்கே இந்த சீட்டுக்கு பார்த்தீங்களா, ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை கீழே இருக்குங்க, நிற்கிறதுக்கே ஆனால் உட்காரணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இந்த மாதிரி சீட் இருக்குல்ல, செகண்ட் சீட்டு. ஸோ அந்த சீட்டை கீழே இறக்கி சண்டை போட்டு உட்காந்து இப்போ பஞ்சாயத்து இப்போ தான் முடிஞ்சுது. சுட முடிஞ்சு இப்போ தான் செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ வந்து இது என்ன போறீங்க மச்சி? இல்லை இது என்னது
காராபுரி வந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக லஞ்சே தான், வெளில எங்கேயாவது வாங்கலான்னு பார்த்தோம். பட் ட்ரெயின் நிற்கலை. ட்ரெயின் நிற்கும் போது செம்மையாக கூட்டம் ஏறிடுச்சு. ரிசர்வேஷனே அன்ரிசர்வேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து நம்ம சீட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கல. ஸோ இப்போதைக்கு இந்த காரப்பூரியோட தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஆக்ராவில் தான் ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும். ஆக்ராவிலேருந்து ட்ரெயின் கிளம்பிச்சு. ஸோ 2 hours டெல்லி சைடு நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு மாதிரி சில்லுன்னு ஆயிடுச்சு கிளைமேட்டு. சமைச்சு லைக் சில்லுன்னா ரொம்ப சில்லுன்னு இல்லை, நம்ம சென்னையில் வின்டர் டைமில் போகிறோம். ஸோ அந்த மாதிரி சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. ஸோ கரெக்டாக இன்னும் ஒரு 12 hours தான். 12 hours ஜம்மு போயிடுவோம். அங்கேருந்து ஒரு 5 to 6 hours வந்து காஷ்மீர் ஸ்ரீநகரே போயிடுவோம். ஸோ பார்த்தீங்களா, ஏறும்போது ஃப்ரெஷ்ஷாக ஏறினேன். இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு. ஹேர் வந்து ரொம்ப ஹார்டாகிடுச்சு. சாஃப்டாக இருக்கும் அப்படியுமே ரொம்ப ஹார்டாகிடுச்சு. ஸோ ஃபைனலி டெல்லி வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாள் 1.5 நாள். ஆக்சுவலாக காலைல 7-8 மணிக்கு நாங்கள் ஜம்மு போயிடுவோம். பட் கிட்டத்தட்ட ஒரு நாள் அதோட சேர்த்து ஒரு 12 hours கிட்ட ட்ராவல் பண்ணி டெல்லி வந்துருக்கோம். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா, பயங்கரமான கூட்டம் இருக்குது. பட் அவ்வளோவா ரஷ் ஏறல எங்கள் ட்ரெயினில். இங்கே தான் நாங்கள் ஃபுட்டு வாங்கினோம். என்ன ஃபுட்னா ஒரு மீல்ஸ் மாதிரி வாங்கினோம், ஃபுல் மீல்ஸ் அந்த மாதிரி நாங்கள் வாங்கியிருக்கோம். ஃபைனலி வி ஆர் இன் ஜம்மு. ஜம்முக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இங்கே போர்டு பார்த்தா உங்களுக்கு தெரியுதுங்களா? போர்டு பார்த்தா தெரியுதுங்களா? ஜம்மு வந்தாச்சு. செம்ம குளிர். ஆனால் நம்ம இங்கே இறங்க போகிறது கிடையாது. இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அங்கே தான் இறங்க போகிறோம். இங்கே வந்து சூடாக வந்து ஏதோ போட்டுட்ருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி போய் சாப்பிட போகிறோம். ஸோ முதல்ல ஒரு டீ வாங்கியிருக்கோம். ரயில்வே டீ எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக செம்ம குளிருதுங்க, பயங்கரமாக குளிருது. அதாவது போட்டு குளிர் தாக்குது. ஸோ அந்த மாதிரி குளிருது. எப்படிலாம் குளிருது. ஸோ ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நாங்கள் போயிட்டு நெக்ஸ்ட் போகிறோம். ஓகே ஓகே. ஆக்சுவலாக உதம்பூர் வந்தாச்சு. நம்ம போன ட்ரெயின் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதான் நம்ம போன ட்ரெயின். இப்போ வந்து வெளில போய் சாப்பிட்றதுக்காண்டி போயிட்டுருக்கோம். வெளில போய் பார்ப்போம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். செம்ம குளிருங்க. இவ்வளோ கூட்டம் நல்ல குளிர். செம்ம கூட்டமாகவும் இருக்குது. இது மாதிரி கூட்டம் தெரியுதா எவ்வளோ பேர் வராங்க? எல்லாருமே ஜம்மு காஷ்மீர் தான் போகிறாங்க, ஸ்ரீநகர் தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் இது எடுக்கிறோம், கேப் ஏதாவது எடுத்து ஸ்ரீநகர் போகிறோம். ஸோ இப்போ வந்து உதன்பூரில் இருந்து பனியால் போகிறதுக்காண்டி கேப் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இப்போ வந்து டோல் முடிச்சதும் அந்த டனல் ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த டனலுக்காண்டி வெயிட்டிங். இப்போ வந்து உள்ள அலோடு இல்லை அப்படி சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதுதான் அந்த டனல். ஸோ டனலில் வந்து இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிராஸ் சிம்பிள் போட்டு வச்சுருக்காங்களா. ஸோ வந்து இந்த பேரிகார்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்மளை அப்படியே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் தான் நம்ம டனல் உள்ளே போவோம். இங்கே ஒரு மலை தெரியுதுல்ல, ஸோ அந்த மலையவே அப்படியே ஃபுல்லாக குடஞ்சி அப்படியே உள்ளே போட்டிருக்காங்க. மலை டனல் மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஒன்றும் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. பனியால் போய் தான் சாப்பிட்ணும். இதுனா இங்கேயே கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே டனல் ஒன்றும் ஓப்பன் ஆகலைல்ல. அதுக்கப்புறம் போய் அங்கே போய் சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி ஸ்ரீநகர் போகணும். ஸோ டயர்டாக இருக்குல்ல ஃபேஸு. ஸோ மூவ் பண்ணுறாங்க. ஸோ டனலுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ கரெக்டாக அந்த டனலுக்குள்ளே தான் போகிறோம். செம்ம ஸ்பீடாக போகுது. ஆனால் ஸ்பீட் லிமிட் வந்து 50 kilometers அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஒழுங்கா என்னோடய ஃபேஸ் தெரிலல்ல. ஸோ டனலுக்குள்ளே கொஞ்சம் லைட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கேப்பில் தான் நம்ம ஆக்சுவலாக வந்தோம். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து பிரேக்குக்காக நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது வியூ.
வியூவே பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த கடையில் தான் டீயும் அண்ட் பிரெட் ஆம்லேட் இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தாண்டி நீங்கள் வர்ற வரல நிறையா தாபா இருக்குது, நிறையா கடை இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் நிப்பாட்டி சாப்பிட்லாம். பட் இது வந்து இந்த டிரைவரோட தெரிஞ்ச கடையா சம்திங் என்னன்னு தெரில, இல்லை இங்கே ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களா அவருக்குன்னு தெரில, இல்லை நம்ம ஊர் இந்த பஸ் டிரைவர் மாதிரி தானே. ஸோ அதனால் வாங்கியிருக்கோம். இங்கே நமக்கு தான் வந்து பிரெட் ஆம்லேட் இப்போ போட்டுட்ருக்காங்க. இங்கே போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நமக்கு தான் பிரெட் ஆம்லேட் போட்டுருக்காங்க. டீ 2 ஆம்லேட் 1. ஸோ பிரெட் ஆம்லேட் வந்திருக்கு அண்ட் டீ. ஸோ 2 இருக்கா. செம்ம கோல்டாக இருக்குது, அதில் சூடாக சாப்பிட்றேன். ஆக்சுவலாக டேஸ்ட்லாம் தெரியவே இல்லை, ஏதோ ஒன்று சூடாக உள்ளே போகுதுல அதுதான் மேட்டு. செம்ம குளிர். ஸோ சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் செட்டிங்காக அந்த சொட்ரு அது எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு அந்த மஃப்ளர் அதெல்லாம் போட்டு கூட்டுவாங்க. நம்ம தாங்கிடுவோம். பட் சின்ன பசங்க கொஞ்சம் வயசானவங்கலாம் கொஞ்சம் தாங்குறது கஷ்டம் தான். ஃபைனலி பனியால் ஸ்டேஷன் வந்தாச்சு. நீங்கள் உங்களுக்கு தெரியுதா மேலே ஸ்னோ, எனக்கு மேலே ஃபுல்லாக அப்படியே ஸ்னோ தெரியுதுங்களா. ஸோ அதை நோக்கி தான் நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே மட்டும் இல்லாமல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னோ தெரியுது. இந்த டாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்னோ தெரியும். பட் இங்கே பார்க்கும்போது தான் வேற லெவலில் இருக்குது. இங்கே ஃபுல்லாக ஸ்னோ தான். அங்கே தான் போகிறோம். ஸோ ஸ்டேஷன் இங்கே இருக்குது. இப்போ மணி கரெக்டாக வந்து 1:30 மணி ஆகுது. 1:30 ஆமாம் 1:30 மணி ஆகுது. 3 மணிக்கு தான் ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு ஏதாவது சாப்பிட முடியுதா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகணும். வியூ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக செம்ம வியூவாக இருக்குது, கொஞ்சம் ட்ரையாக நல்லா இருக்குது. அதே மாதிரி கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. பார்க்க அந்த மவுண்டன் எல்லாமே கொஞ்சம் ட்ரையாக இருக்குல்ல, அதேக்கேற்ற மாதிரி கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. வீடியோவில் பார்க்குறதோட நேரில் அது அப்படியே ஒரு வெள்ளை கலரு பிளாங்கெட் அப்படியே மலை மேலே போற்றி வச்சா அப்போ இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேற லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். சீசன் டைமில் வந்தால் இவ்வளோ பண்ணியிருக்குமான்னு தெரில. பட் இப்போ சீசன் முடிகிற டைமில் வந்திருக்கேன். டிசம்பர் ஜனவரிலாம் வந்தீங்கன்னா இன்னும் நிறையா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் கேப் டிரைவர் வரும்போதே சொல்லிருந்தாரு. இப்போ பனியால் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா புதுசாக இருக்க ட்ரெயின் டேபிள்ஸ் என்னென்ன ட்ரெயின்னு போட்டிருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து என்னென்ன ரேட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ரீநகர் போகிறோமா, 10th பார்த்தீங்கன்னா 10வது பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர். ஸோ அதில் வந்து அடல்ட்டுக்கு வந்து 20 ரூபா, சைல்டுக்கு வந்து 10 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து எம்எஸ்டி கியூஎஸ்டி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பெரிய ரேட்டில் இருக்குது. ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கு இங்கே தெரியுதுங்களா, என்னன்னு தெரில. ஸோ இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து 3 மணி ட்ரெயின்னால 2 மணிக்கு தான் ட்ரெயின் டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஸோ 2 மணி வரையும் கவுண்டர் ஓப்பன் பண்ண மாட்டாங்களாம். ஸோ டிக்கெட் கொடுக்குற வரையும் வெயிட் பண்ண போகிறோம். டிக்கெட் எடுத்துகிட்டு அடுத்து 1 ஹவர் ட்ரெயினுக்கு டைம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளாட்டி போய் இந்த சிம்மு அதுக்கப்புறம் சாப்பிட ஏதாவது முடிஞ்சால் சாப்பிட்டு அப்படியே போகிறோம். ஸோ அந்த கடைக்கு பனிஹால் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கடை இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 120 பீஃப் குழம்பு அண்டு ரைஸ், இது ரெண்டும் 120. ரைஸ் வந்து அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பீஃப் குழம்பு ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து நல்லா அந்த ராவான ஸ்மெல்லு பீஃபில் சூப்பராக அடிக்குது அப்படின்னு தான் சொன்னோம். சுட சுட இருக்குது, குளிருக்கு இவ்வளோ சூடாக சாப்பிடும் போக தெரியுதுங்களா, குளிருக்கு அவ்வளோ சூடாக சாப்பிடும் போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பாடு நல்லா இருக்கும். இது சீரியஸாக வேற லெவலில் இருக்கு. பட் ரைஸ் வந்து வேற ஒரு 80% வந்துருக்கு, பாயிலா இருக்கு. ஒரு 20% வேற பண்ணணும். பட் அல்டிமேட்டுங்க. அது கூட ஒரு ஊறுகாய் வச்சிருக்காங்க. அண்டு வெஜ்ஜில் வந்து இது கொடுத்துருக்காங்க. கீரை எடுத்துலாம், என்ன கீரைன்னு சரியா தெரியல. பட் கீரை இது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பட் இது மஸ்ட் சூப்பருங்க. ஒரு ராவான ஸ்டைலில் இருக்கு. இதை மட்டும் தனியாக கொடுத்துட்டு இது கூட ஒரு சப்பாத்தி இல்லை இட்லி பூரி, இட்லி சப்பாத்தி கூட இது வேற லெவலில் இருக்கும் ஆக்சுவலாக இது. ஸோ இது ஃபுல்லாக வந்து 120 rupees அன்லிமிட்டட் ரைஸ் மட்டும். ஸோ இப்போ வந்து பனிஹால் ஸ்டேஷனில் இருக்கும்.
செம்ம கூட்டமா இருக்கு. கூட்டம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். பயங்கர கூட்டமா இருக்கு. ட்ரெயின் வந்து ஒரே ஒரு ட்ரெயின் தான். இதுக்கப்புறம் இப்ப வந்து மணி 3 ஆகுது. சோ இந்த ட்ரெயின்லயே எப்படியாவது ஸ்ரீநகர் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா கூட்டம் வேற லெவல் கூட்டமா இருக்கு. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன். தெரியுதா பின்னாடி எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு? ஸோ இவ்வளவு கூட்டம் இருக்கு. இதை தாண்டி ட்ரெயின்ல ஏறி இடம் பிடிச்சி சோன்மார்க் போகணும். சோன்மார்க் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டயாவது டிராவல் இருக்கும். ஸோ 2 ஹவர் கிட்ட டிராவல் பண்ணி போகணும். பார்க்கலாம் ஜேர்னி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க இருந்து ஸ்டேஷன்ல இருந்து பார்க்கும் போதே அந்த ஸ்னோ ஃபுல்லா மேல தெரியுது. லைட்டா மேல அந்த உச்சியில எல்லாமே அப்படி சூப்பரா தெரியுது. ஸோ பனிஹால் டு ஸ்ரீநகர் போயிட்டு இருக்கோம். 3 o'clock ட்ரெயின். ஃப்ரைடே இன்னைக்கு செம்ம கூட்டம். நிற்கிறீங்க பாருங்க, இதுதான் இந்த டோர் கிட்ட தான் நின்றுட்டு வந்துட்டு இருக்கேன். செம்ம கூட்டமா இருக்கு. கண்டிப்பா வந்தீங்கன்னா இந்த கூட்டத்தெல்லாம் சமாளிக்கிற மாதிரி வாங்க. இப்போ அந்தமான் எக்ஸ்பிரஸ்ல வர்றீங்க அப்படின்னா இந்த ட்ரெயினை தான் பிடிக்க முடியும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வர முடியாது. ஏன்னா அந்தமான் எக்ஸ்பிரஸ் நம்மளை வந்து இறக்கி விடுறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 9:30-10 மணி போல தான் இறக்கி விடுவோம். அங்கேருந்து நீங்கள் ஷேர் கேப் பிடிச்சி நீங்கள் பனிஹால் வர்றதுக்கே கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் கிட்ட ஆயிரும். டிராஃபிக்கு அப்படி இப்படின்னு அந்த டனல் ஸ்டாப்பிங் அப்படின்னு ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இந்த 3 o'clock ட்ரெயினை மட்டும்தான் உங்களால் பிடிக்கும். பட் 3 o'clock ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும், செம்ம ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி 4:30 ட்ரெயின் 4:40 ட்ரெயின் இருக்கு. அது எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரில. பட் 3 o'clock ட்ரெயின் இவ்வளோ செம்ம கூட்டமாக இருக்கு. ஸோ அந்த கூட்டத்தில் தான் போயிட்டு இருக்கேன். ஸ்ரீநகரில் இறங்கிட்டு உங்களை பாருங்க. ஸோ ஃபைனலி அப்பா என்ன கூட்டங்க இதுக்குள்ள பாருங்க. கூட்டம் தெரியுதா எவ்வளவு கூட்டம்னு? நான் உள்ள காட்டுறாருங்க. இந்த பார்க்க கூட்டத்தை காட்டலான்னு போனா உள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பயங்கரமா. சரி நீங்க வர்றீங்க அப்படின்னா கரெக்டா ஸ்ரீநகருக்கு ஏதாவது கேப் பஸ் ஏதாவது இருந்தா வந்துருங்க. இந்த ட்ரெயினை நம்பிலாம் வராதிங்க. போட்டு உலுக்கி எடுத்துட்டானுங்க. கூட்டத்தை பார்த்தீங்கல்ல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. அதாவது குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு வரீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கேப்ல வர்றதுதான் பெஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நேராக ஸ்ரீநகருக்கு வெளில போயிட்டு ரூம் எடுக்கிறது தான். ஸோ ரூம் எடுக்கிறது அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் வரும். ஸோ ஓவராலாக ஸ்ரீநகரோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இதான் ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஸ்னோ அவ்வளோவா இல்லை, அதே மாதிரி பனியும் அதிகமாக இல்லை, நார்மலான ஒரு பனியில் தான் இருக்குது. ஸோ பாய், நெக்ஸ்ட் எபிசோட் மறக்காமல் பாருங்கள். ஸ்ரீநகரில் எந்த மாதிரி ஸ்டே எடுக்கலாம், கம்மி பட்ஜெட்டில் எங்கெல்லாம் போகலாம், ஹிடன் பிளேசஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாமே நெக்ஸ்ட் வ்ளாகில் வரும். ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. Bye.